இங்க எப்பம்பா பாகிஸ்தான் மேல போர் குடுக்க போறாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சில லெப்டிஸ், அதாவது இடதுசாரிகள் கதறிக்கிட்டு இருக்காங்க. இதே லெப்டிஸ் தான் இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, போரா? ஐயையோ! நமக்கு எதுக்கு? இந்தியா வந்து அமைதிய மட்டும் தான் விரும்பக்கூடிய நாடு அப்படின்னு பிலாசபியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குன்னா, பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுற மாரி இருக்குங்க. இந்த பஹல்காம் அட்டாக் ஆனது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப வருத்தத்த தரக்கூடிய விஷயம் தான். குறிப்பா இந்தியர்களா நமக்கு ரத்தம் கொதிச்சுக்கிட்டு தான் இருக்கு. அதே மாரி ஒன்றிய அரசாங்கமும் செக்யூரிட்டி பிரீச் ஆயிருக்குன்றத ரொம்ப தன்மையா ஒத்துக்கிட்டாங்க. ஆனா இத வச்சுக்கிட்டு இங்க இருக்கக்கூடிய சில மதவாத அரசியல்வாதிகள், சில இடதுசாரிகள் அவங்கவங்க சுயலாபத்துக்காக இந்த பிரச்சனைய எப்படியெல்லாம் டைவர்ட் பண்றாங்க பாருங்களேன். ஒரு பக்கம் இது வந்து இந்து, முஸ்லிம் பிரச்சனையா அத திரிச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, இத வந்து ஒன்றிய அரசு தான் சுயலாபத்துக்காக நடத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் அங்க உள்ள அந்த ஜம்மு காஷ்மீர ஆண்டுகிட்டு இருக்கிற உமர் அப்துல்லா தான் அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் ஆட்கள வச்சே இத பண்ணியிருக்காருன்னு பல விஷயத்த எலும்புல நாக்கு எப்படி வேணா பேசுன்ற மாரி பேசிக்கிட்டு இருக்காங்க. தப்பில்ல. அதுதான் உங்க ஜனநாயக உரிமை. ஆனா, அத நிரூபிச்சும் காட்டணுன்றது ஒரு விதிவசம். அதையும் மறக்கக்கூடாது யாரும். சோ, முதல்ல போர்னா என்ன? போருடைய சாராம்சம் என்ன? போர வந்து எப்படியெல்லாம் பண்ணலாம்? இத பத்தியும், இந்த இடதுசாரிகள் இருக்காய்ங்கல்ல, இவங்க இதுக்கு முன்னாடி நடந்த தீவிரவாத அட்டாக்குக்கு எப்படியெல்லாம் ஆக்ஷன் எடுக்க தவறுனாங்க? இப்போ என்ன கண்டிஷன்ல இந்த வார் ஆனது போய்க்கிட்டு இருக்கு? குறிப்பா அந்த எல்ஓசில என்ன கண்டிஷன் போயிட்டு இருக்கு? நமக்கு தெரிஞ்ச அப்டேட்ட இந்த வீடியோல பார்க்கலாம். நான் உங்க தேவ் டேனியல். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இவங்க பிரச்சனை என்னப்பா? இந்தியா வார் பண்ணணும். ம். திருட்டு கார்லயும், திருட்டு ட்ரெயின்லயும் வந்த கூட்டம் இது. இதுங்களுக்கு வார்னா என்ன? சும்மா அப்படியே ஒரு கடையில வாங்குற ஒரு மளிகை பொருள் மாரியா? எடுத்தோம், கவுத்தோம் அப்படின்னு வாங்கி சமைக்கிறதுக்கு. வார்ன்றது லேஸ்பட்ட விஷயம் இல்லங்க. அதுக்கு பல அடிப்படை காரணங்கள, பல வியூகத்த வகுக்கணும். இந்தியா அத மெல்ல மெல்ல சரியா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இந்தியா எப்படிப்பட்ட இடத்த டார்கெட் பண்ணுவாங்கன்னா, இந்த அட்டாக் நடக்கிறதுக்கு மூலதனமா இருந்து செயல்பட்டது எந்த இயக்கம்? அவங்களுடைய சென்டர் பாயிண்ட் எது? அத அவங்க கணிப்பாங்க. அப்படி கணிச்ச ஒரு இடம் தான், அது இன்னைக்கு இந்த பிரச்சனைய வச்சு மட்டும் இந்தியா கணிக்கல. முதல்ல இருந்தே இது ஒரு குற்றச்சாட்டா இந்தியா சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்ஓசி அதாவது லைன் ஆஃப் கண்ட்ரோல். இத வந்து கிட்டத்தட்ட ஒரு பார்டர் ஏரியா மாரி சொல்லலாங்க. அதாவது பிஓகேன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான் ஆக்கியூபைடு காஷ்மீர். தெரியும்ல இந்த விஷயம்? இன்னும் பாகிஸ்தான் முழுசா நமக்கு வரல. ஒரு சில குறிப்பிட்ட பகுதி பாகிஸ்தான் வந்து ஆக்குபை பண்ணி வச்சிருக்கு. ஆனா, அங்க கவர்ன்மென்ட் ஓடுதா? இல்ல தீவிரவாதிங்க அந்த இடத்த ஆள்றாங்களா? இல்ல பாகிஸ்தான் தான் ஆளுதா? அது அவிங்களுக்கே தெரியாது. அது ஒரு பிரச்சனை பக்கம் இருக்கட்டுமே. அத இந்தியா வந்து டார்கெட் பண்றாங்க. இந்தியா என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிஓகேல இருந்து தான் யாரு கஷ்டப்பட்டவங்களோ, அவங்க வறுமைய யூஸ் பண்ணி, அ ஜிஹாத்ன்னு சொல்லிக் குடுத்து அவங்கள மூல செலவ பண்ணி, அவங்கள வந்து ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட்டா உருவாக்கி, இந்த செயல பண்ண வச்சிருக்காங்க. இந்தியாக்கு எதிரா மட்டும் இல்ல. பல நாடுகளுக்கு எதிராவும் திருப்பி விட்டு, அதுல ஒரு எச்சக்கலத்தனமான காசு சம்பாதிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியா குற்றச்சாட்ட வச்சிருக்கு. இத பாகிஸ்தான் பல ஆண்டு காலமா மறுத்துக்கிட்டு வந்தாலும், ரீசென்ட்டா அவங்களுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லிருக்காருன்னா, அவர் அறியாம வந்துட்டு பாருங்க உண்மை வெளிய. ஆமா நாங்க 30 வருஷமா அத பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இப்ப அதனால ரொம்ப பாதிப்புக்குள்ளாகி இருக்கோம் அப்டின்னும் ஒத்துக்கிட்டாரு. நீங்க பெனஸி பூட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருடைய மகன், அவர் பேர் வந்து பிலாவல் பூட்டோ. அவரு என்ன சொல்றாருன்னா, சுண்டக்கா நாடு, அவன் நம்மள மிரட்டுறாங்க. என்ன சொல்றான்னா, நீங்க சிந்து நதி எங்களுக்கு குடுக்கறத நிப்பாட்டுனீங்கன்னா, அதாவது சிந்து நதி தண்ணிய, இங்க இந்தியர்கள் ரத்தத்த நீங்க பாப்பீங்க. இந்தியர்கள் ரத்தம் இங்க ஓடும்ன்னு சொல்றாங்க. ஆனா, அவனும் ஒரு கட்டத்துல என்ன சொல்றான்னா, ஆமா எங்களுக்கு இந்த மாரி ஹிஸ்டரி இருந்தது. தீவிரவாதத்த நாங்க வளர்த்தோம். ஆனா, இப்ப இல்ல. நிகழ்காலத்துல இல்லன்னு பூசி முழுகி பேசியிருக்காரு. பட் இப்பவும் அது இருக்கு. அதான் உண்ம. இந்தியாவும் ஆக்ஷன பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பிலாவல் சொன்னது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா மக்களே, நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய ஒரு பழமொழி மாதிரி சொல்லலாம். இந்த முழு பூசணிக்காவ சோத்துல மறைக்க ட்ரை பண்றாரு. இதெல்லாம் நம்புற மாரி விஷயமா இருக்கு. ஒசாமா பின் லாதீன அமெரிக்காக்காரங்க எங்க வச்சு தூக்குனாங்க? பாகிஸ்தான்ல வச்சு. பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகளுடைய ஒரு இருப்பிடம்ன்றது உலக நாடுகளுக்கு தெரியும். அப்ப ஏன்பா இந்த பகல் வேஷம் போடுறீங்க? இப்போ கமிங் டூ வார், இந்தியாக்கு வந்து அடுத்து இருக்கிற ஒரு பெரிய பொறுப்பு என்னன்னா, இப்போ லொகேஷன் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியாச்சு. அவங்களுடைய இன்டென்ஷன் அதாவது எதிரிகளுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்தது? அதையுமே நம்ம கண்டுபிடிச்சு, அதுக்கு ஏத்தாப்புல வியூகம் இந்தியா அமைச்சுக்கிட்டு தான் இருக்கு. அடுத்ததா இந்தியாக்கு பெரிய கடமை என்னன்னா, அவங்க எந்த வழியா நம்மள அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்கு? ஆல்மோஸ்ட் போர்ன்றது உறுதி ஆயிட்டு. 90% தரை வழியா, இல்ல வான் வழியா, கடல் வழியா?
அப்படி இந்தியாவுக்கு உளவுத்துறை மூலியமா கிடைச்ச சில தகவலின் அடிப்படையில ஏன் பாகிஸ்தானுமே கொஞ்சம் லூஸ் டாக் விட்டு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க ட்ரோன் அட்டாக்ஸ் தான் பெரும்பான்மையா நடத்தப் போறாங்க அப்படின்னு. ஏன்னா, அவங்களுக்கு இந்த அட்டாக்ல சப்போர்ட் பண்ண போறது துருக்கி. அவங்க இந்த மாரி அட்டாக்ஸ்ல ஃபெமிலியர் ஆன ஒரு கன்ட்ரி. இத தெரிஞ்சுக்கிட்ட இந்தியா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்னா, ஹை ஃப்ரீக்வென்சி ஜாமர்ஸ அங்கங்க சிஸ்டத்த செட்டிங் பண்ணி ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கான AWIS அப்படின்ற ரேடார் இந்தியா கிட்ட பன்மடங்கு இருக்கு. பாகிஸ்தான விட அதிகமாவே இருக்கு. அதையுமே ஆக்டிவேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது காணாம ஜிபிஎஸ் சிஸ்டத்தையும் இந்தியா ஆக்டிவேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த 3 சிஸ்டத்து மூலியமா இந்தியா பாகிஸ்தான ரொம்ப துல்லியமா கணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம வாஜ்பாய் சமயத்துல நம்ம பொக்ரான் டெஸ்டையே அமெரிக்காக்காரன் கண்ணிலேயே மைய தூவிட்டு நடத்தின ஆளுங்க தான் நம்ம. சோ இந்த சுண்டக்கா பசங்கலாம் நமக்கு வந்து பெரிய மேட்டரே கிடையாது. இங்க இருக்கிற சில சொம்புகள் அத வேற மாரி பேசுவாங்க. நம்ம அந்த பாயிண்ட்க்கு வருவோம். இது காணாம இப்ப புதுசா ஒரு அப்டேட் என்னமோ வந்திருக்கு. ஹமாஸ் இதுல ஈடுபட்டிருக்காங்க. ஹமாஸும், பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்பும் சேர்ந்து தான் பஹல்காம் அட்டாக்க நடத்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அதுல சில விஷயங்கள் நம்பகத்தன்மையா, ஆதாரப்பூர்வமா கிடைச்சிருக்கு. அந்த போஸ்ட் கிளிப் வரும். அத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. After suffering massive blows from Israel, Hamas attended a terror meeting in Pakistan occupied Jammu and Kashmir. The event, titled Kashmir Solidarity, பிப்ரவரி மாசம் ஹமாஸ் இங்க வந்திருக்காங்க. ஹமாஸ் அமைப்பினரும், பிஓகே தீவிரவாத அமைப்பினரும் 2 பேரும் சேர்ந்து பேசினதுக்கு அப்புறம் தான் இந்த அட்டாக் ஆனது நடந்திருக்கு. சில இடதுசாரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஹமாஸ் வந்து தீவிரவாத இயக்கம் கிடையாது. அவங்க வந்து போராளிகள். இஸ்ரேல எதிர்த்து போராடுறாங்க அப்படின்னு. போராளிகளுக்கு பாகிஸ்தான் டெரரிஸ்ட்ங்க கூட என்ன வேல? அவங்க 2 பேரும் இணஞ்சு எதுக்கு இந்தியா மக்கள அடிக்கணும்? அதுவும் இந்தியாவோட இந்துக்கள அடிக்கணும்? ஆ அப்போ இந்த விஷயத்துல இந்தியாக்கு இஸ்ரேல் சப்போர்ட்டா வந்தா என்ன தப்பு? ஆக மொத்தம் அவன் தீவிரவாதின்றது எல்லாருக்கும் தெரியும். எச்சக்கல நாய்ங்க பண்ற வேல தான் இது. நீங்க புரிஞ்சுக்கிட்டா சரி மக்களே. இப்படியும் இவ்வளவு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள இந்திய அரசாங்கம் எடுத்துக்கிட்டு தான் இருக்கு ராணுவ உதவியோட. இத பத்தி கொஞ்சம் கூட அடிப்படை புரிதலே இல்லாம, உலக அரசியலும் தெரியாம, உள்ளூர் அரசியலும் தெரியாம, இந்த அடிமை அரசியல் மட்டும் பண்ணிக்கிட்டு, மைனாரிட்டி அரசியல்ன்ற பேர்ல அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் உண்மையிலேயே தெரியுமா? இல்ல தெரிஞ்சு தெரியாத மாரி கொத்தடிமையா இருக்காங்களான்னு தெரியல. நான் யார, எந்த கட்சிய இன்டைரக்ட்டா குறிப்பிட்டு சொல்றேன்றத நீங்களே புரிஞ்சுக்கங்க. இது காணாம இந்திய அரசாங்கம் இன்னும் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்திய அரசாங்கன்றத விட 2 நாடுமே என்னென்ன பண்றாங்கன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. 2 நாடுமே அவங்களுடைய வான்பரப்ப நிப்பாட்டிட்டாங்க. இதனால அவங்களுக்கு பெரிய லாஸ் இருக்கு. அது காணாம ட்ரேடையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அது அத விட அதிக லாஸ் 2 நாட்டுக்கும் குடுக்கும். இது தவர அரேபியன் கடல் எல்லையில 2 நாடுமே அவங்களுடைய ஆயுதம் ஏந்திய கப்பல நிறுத்தியிருக்காங்க. தீவிர கண்காணிப்பு பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி காஷ்மீர்ல இருக்கிற சின்ன சின்ன தீவிரவாத குழு, அவங்களுடைய தலைவர்கள், அவங்களுடைய ஆட்கள இந்திய ராணுவம் கடுமையான நடவடிக்கை எடுத்து சுட்டு கொன்னு நாய மாரி சாக்கு பையில கட்டி கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த நியூஸ்லாம் அவங்களுக்கு வருமா? வராதா? கண்டிப்பா வராது. ஏன்னா, தமிழ் ஊடகங்கள் இந்த விஷயத்த எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். குறிப்பா ஒரு சேனல் நான் பேர் சொல்ல விரும்பல. பாகிஸ்தான் நம்மளுடைய ஒரு பங்காளி ரேஞ்சுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. சோ, அவங்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம 3000க்கும் மேற்பட்ட ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய சந்தேகத்தின் அடிப்படையில ஆட்கள கைது பண்ணி, அவங்கள்ட்ட தீவிர விசாரணைய பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் காணாம ஒரு படி மேல போயி, ரஃபேல், மிராஜ், ஜாகுவார், சூப்பர் ஹெர்குலஸ், M117 V5 ஹெலிகாப்டர்ஸ் இந்த மாரி வான்படை ஏர்கிராப்ட்ஸ வந்து நம்ம தயார் நிலையில வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம, அதனுடைய லேண்டிங், டேக் ஆஃப் இந்த சிஸ்டத்த எல்லாமே கங்கா எக்ஸ்பிரஸ் ரன்வே அப்படின்ற ஒரு ரன்வேல நம்ம சோதனை ஓட்டமும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இத விட ஒரு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கணும்? ஏன்னா, இந்திய ஆர்மி எப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்திய ஆர்மி வந்து ஆஃபென்சிவ்ல ரொம்ப, ரொம்ப அவங்க வந்து டேலண்டட். ரொம்ப டஃப் குடுப்பாங்க. பட் நம்மளுடைய டிஃபென்சிவ் சிஸ்டம் கொஞ்சம் லேக் தான். எடுத்தோம் கவுத்தோம்ன்னு கபடி விளையாட்டு மாரி போய் இந்த வார பண்ண முடியாது. டிஃபென்சிவ ஸ்ட்ராங் பண்ணணும். விச் நம்ம கவர்ன்மெண்ட் வந்து அத பண்ணிக்கிட்டு இருக்காங்க கரெக்ட்டா. இதெல்லாம் இவங்களுக்கு எங்க புரிய போகுது? இவ்ளோ வார் ப்ராசஸிங் போய்க்கிட்டு இருக்குங்க. இத பத்தி கொஞ்சம் கூட அந்த ஒரு தேசப்பற்றுன்னு சொல்லுவாங்கல்ல, அது எதுவுமே இல்லாம அரசியல் ஆதாயத்துக்காக அடிமை அரசியல பண்ணிக்கிட்டு
சில இந்த லெப்டிஸ் குறிப்பா வெளிப்படையாவே சொல்றேன். இந்த காங்கிரஸ் தான் வேற யாரு? இவங்க என்னென்ன அடிச்சுழியம் பண்றாங்க பாருங்க. சித்தராமையா என்ன சொல்லிருக்காருன்னா, "நம்ம எதுக்கு வார் பண்ணணும்? அமைதிய நிலைநாட்டணும்" அப்படின்னு. ஏன்னா வந்த தீவிரவாதிகள் டூரிஸ்ட்டுங்களுக்கு பிரியாணி செஞ்சு குடுத்தும், பாயாசத்த குடுத்துட்டுல போயிருக்காங்க. நம்ம அமைதிய நிலைநாட்டி ஹியூமானிட்டிய இன்னும் வளர்க்கறதுக்கு. அவங்க வந்து நம்மள கொன்னுட்டு போயிருக்காங்கய்யா. அவங்கள்ட்ட போய் நம்ம எப்படி அமைதி நிலைநாட்ட முடியும்? சரி விடுங்க. நீங்களே ஒரு லேண்ட் கிராபர். உங்கள்ட்ட வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அது மட்டும் இல்லங்க. இந்த காங்கிரஸ் கட்சி இருக்குங்க இல்லையா? நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய சாபக்கேடுங்க. அம்மையார் இந்திரா காந்தி எடுத்த சில துணிச்சலான நடவடிக்கைய தவிர ஒட்டுமொத்தமா இவிங்கள மாரி நம்ம ஒரு கட்சிய டோட்டலாவும் பழி சொல்ல முடியாது. அதே மாரி ராஜீவ் காந்தி பீரியட்ல சில சாஃப்ட்வேர் டெவலப்மென்ட் இத தவிர்த்துட்டு மத்த எல்லாத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம நாட ஒரு நாடாவே பார்க்கலங்க. தேசப்பற்று நடவடிக்கை இவங்க ரொம்ப கம்மி தான். வெறும் அவங்க அரசியல் சுயலாபத்துக்கு ஜாதி பிளவும், மத பிளவும் தான் அவங்க பண்ணிருக்காங்க. மைனாரிட்டின்னு தூக்கி வச்சு, இன்னைக்கு இந்த அளவுக்கு மெஜாரிட்டி வந்து கொந்தளிச்சு, சில பல விஷயங்கள் ஓவரா போய்க்கிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் காங்கிரஸ் போட்ட இந்த பிள்ளையார் சொல்லி தான். நீங்க பாருங்க 1947ல அவங்களுக்கு நம்ம நாடு பிரிச்சு குடுத்துட்டோம். அதுக்கு அப்புறமும் அவங்க டெரிட்டரி எக்ஸ்பாண்ட் பண்றதுக்கு உள்ள நுழைய பார்த்தாங்க. எந்தவித ஆக்ஷனும் எடுக்கல. சில டெரிட்டரிய அவங்க அண்டர்ல கொண்டு வந்தாங்க. 1965ல காஷ்மீர் பிரச்சனையில இந்திய ராணுவத்துக்கும், தீவிரவாதத்துக்கும் பாகிஸ்தான் டெரரிஸ்ட்க்கும் சண்டை போய்க்கிட்டு இருக்கு. அப்ப நம்ம ராணுவத்தோட கை தான் ஓங்கி இருந்தது. அப்பவும் கூட இவங்க 1966ல ஒரு அக்ரீமெண்ட் போடுறாங்க. தக்ஷினி அக்ரீமெண்ட் அப்படின்னு. அதன்படி எவனாவது, எந்த மடையனாவது ஆக்குபை பண்ண டெரிட்டரிய எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம குடுப்பானா? அப்படியே தூக்கி மறுபடியும் காஷ்மீருக்கு குடுத்தது காணாம, அதுல ஒரு நிரந்தர முடிவும் எடுக்கலங்க. அடுத்ததா மும்பை அட்டாக் வருவோம். 26/11 யாருமே மறக்க முடியாது. ஏன்னா, அதுவரைக்கும் மறைமுகமா வருவாய்ங்க. ட்ரெயின்ல, பஸ்ல, மார்க்கெட்ல குண்டு வச்சுட்டு போயிருவாய்ங்க. ஆனா, இந்த வாட்டி டைரக்ட்டா வந்து ஃபயரிங் பண்ணாங்க. நம்ம மன்மோகன் சிங் அப்ப என்னமா சொல்றாரு, ஒபாமாட்ட போய் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இப்படி கை கட்டி நின்னு, அமைதிய நிலைநாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. இப்படி எதுக்குமே இவங்களும் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. புல்வாமா அட்டாக்ல நாங்க தான் பண்ணோம்னு என்ன ப்ரூஃப் அப்படின்னு பாகிஸ்தான்காரன் கேட்கலாம். இல்லன்னா, பாகிஸ்தான் சேர்ந்த தீவிரவாத அமைப்பினர் கேட்கலாம். இங்க கேட்டது யாரு தெரியுமா? இந்த இடதுசாரிகளான காங்கிரஸ் கேட்கறாங்க. ப்ரூஃப் எங்க அப்படின்னு. ஏதோ சர்ஜிக்கல் ஏர் ஸ்ட்ரைக் மூலியமா பதிலடி குடுக்க போய் வாய மூடிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க தான் அப்படின்னா, அவங்க கூட ஒட்டிக்கிட்டு இருக்காங்களே சில கூட்டணி கட்சிகள். நான் எங்க சொல்றேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். குறிப்பா அதுல திருமாவளவன் என்ன சொல்லிருக்காருன்னா, அமித்ஷா வந்து பதவி விலகணும். இப்படி ஒரு சம்பவத்துக்கு பொறுப்பேத்து அப்படின்னு. சரிங்க. அதாவது ஒரு பயங்கரவாத சூழல் கொண்ட ஒரு டெரிட்டரி ஜம்மு காஷ்மீர் வந்து எவ்வளவுதான் அங்க செக்யூரிட்டி போட்டிருந்தாலுமே பிரீச் ஆக வாய்ப்பு இருக்கு. இது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா, இஸ்ரேல் எப்படியாப்பட்ட ஒரு டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்க நாடு. அங்கே கண்ல மைய தூவிட்டு அட்டாக் நடக்க தான் செஞ்சுது. அதுக்கே உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதுன்னா சார், அப்போ இங்க 40 பேர் கள்ள சாராயம் குடிச்சிட்டு இறந்து போனாங்களே! அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரு. இதுக்கெல்லாம் நீங்க எதுக்கு நீங்க கூட்டணி கட்சியில இருக்கிற உங்களுடைய ஸ்டாலின் அவர்களை பதவி விலக சொல்லல? சொல்ல மாட்டீங்க. இருக்கிற அந்த 2 சீட்டுக்கும் உட்கார்ற அந்த பிளாஸ்டிக் சேருக்கும் பிரச்சனை வந்துருமே! அப்படின்னு நீங்க கேட்டிருக்க மாட்டீங்க. மக்களே இந்த பஹல்காம் அட்டாக்ல உண்மையிலேயே மத்திய அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு எந்த விதத்துல எப்படி அடி குடுக்கணுமோ குடுக்க தான் போறாங்க. ஏன்னா, நம்ம பொருளாதாரம் பாதிக்கக் கூடாது. இவங்கள மாரி அவங்க நடவடிக்கை எடுக்காமலே இல்ல. எப்படி குடுக்கணுமோ அப்படி குடுப்பாங்க. ஒரு நாள் அவங்களுக்கு சரியான பதிலடி இருக்க தான் செய்யுது. அதே மாரி இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தோணுது? மத்திய அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கை சரியா? இல்ல இவங்க வைக்கிற இந்த குற்றச்சாட்டு, குறிப்பா பாகிஸ்தான் நம்ம பங்காளி, அமைதிய நிலைநாட்டணும், இவங்க சொல்றது சரியா? இவங்க சொல்றாங்களே, பாகிஸ்தான்ல உள்ள சில தீவிரவாதிகள் பண்றதுக்கு, அந்த ஒட்டுமொத்த மக்களுக்கு ஏன் தண்டனை குடுக்கணும் அப்படின்னு, நான் தெரியாத்தனமா தான் கேட்கிறேன். 1947ல பாகிஸ்தான்ற ஒரு நாடு உருவானதுல இருந்து, இன்னைய வரைக்கும் எத்தன தீவிரவாத சம்பவங்கள், எவ்வளவு குண்டு வெடிப்புகள் அங்க நம்ம பண்ணியிருக்கோமா? இல்ல அவங்க இங்க பண்ருக்காங்களா? அந்த ஒட்டு மொத்தத்தையும் கணக்கு பண்ணா 10,000க்கு மேல உயிரிழப்பு இந்தியாவுல இந்திய மக்கள் குடுத்திருக்காங்க. உயிர் தியாகம் பண்ருக்காங்க. ராணுவத்த போலீஸ்காரங்கலாம் கணக்கு சேர்த்தா, கணக்கு இன்னும் கூடும். அப்படி பார்க்கும்போது, இந்தியா பதிலடி குடுத்தாலுமே, பதிலடி பாகிஸ்தான் ராணுவத்துக்கும், தீவிரவாத அமைப்புக்கும் தான் குடுத்திருக்கு. மக்கள் நம்ம ஒண்ணும் பண்ண மாட்டோம். ஆனா இந்த வாட்டி அப்படி தெரியாத்தனமா வார் பெருசாயி, மக்களுக்கு சில பாதிப்பு வந்தாலும், அவங்க ஏன் அவங்க நாடு பண்ண இப்படியாப்பட்ட ஒரு கேடுகெட்ட செயலுக்கு, அது ஒரு தண்டனையா எடுத்துக்க கூடாது?
சிட்டிசன் படத்துல நம்ம தல சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்து என்ன? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ருங்க. சேனல சப்ஸ்கிரைப் பண்ருங்க.